பௌர்ணமி வழிபாடுகளில் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு தனிச்சிறப்பு உண்டு. இது ஆன்மீக சிறப்பும் பல மடங்கு பலன்களை அள்ளித்தரும் அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் மட்டுமின்றி சில எளிமையான பரிகாரங்களும் கூட வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி குறைவில்லாத செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை. ஐப்பசி பௌர்ணமி என்பது வருடத்திற்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும் தினம் என்பது அனைவருக்கும் தெரியும். சிவபெருமானே உலக உயிர்கள் அனைத்திற்கும் தந்தையாக திகழ்வதால் இந்த நாளில் சிவபெருமானின் லிங்க திருமேனியை முழுவதுமாக அன்னத்தால் மூடி அபிஷேகம் செய்கிறார்கள். பிறகு அந்த அன்னத்தை பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குவார்கள். அன்னாபிஷேகம் தரிசனம் காண்பதால் கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த அற்புதமான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஐப்பசி மாத பௌர்ணமியில்தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கி முழு ஒளியையும் பூமியின் மீது விழச் செய்து முழு பிரகாசத்துடன் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது. அறிவியல் ரீதியாகவும் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து மிக அதிகமாக பிரகாசிப்பதும் இந்த நாளில்தான் என சொல்லப்படுகிறது. இந்த நாள் சிவனுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்தது ஆகும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு 2 பொருட்களை மட்டும் வாங்கி படைத்து வழிபடுவதால் நம்முடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. குழந்தை, திருமணம், வேலை கிடைக்க, வறுமை நீங்க, நோய்கள் நீங்க, மன நிம்மதி கிடைக்க, வாழ்வில் உயர்ந்த நிலையை பெற, செல்வ செழிப்பு ஏற்பட்ட, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய என எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த நாளில் முருகனை மனதார வழிபட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வழிபடுவதால் முருகனின் அருளால் நன்மைகள் அதிகரிக்கும். இந்த அற்புதமான ஐப்பசி பௌர்ணமி நாளில் குளிகை நேரத்தில் பனங்கற்கண்டு மற்றும் சுக்கு அல்லது வசம்பு ஆகியவற்றை வாங்கி வைத்து முருகனுக்கு படைத்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும் என சொல்லப்படுகிறது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அப்படிப்பட்ட சுக்கை சுப்பிரமணிய கடவுளுக்கு படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். பனங்கற்கண்டிற்கு மருத்துவ குணம் மட்டுமல்ல, அளவில்லாத நன்மைகளை தரும் குணமும் உண்டு. நேரங்களில் ராகு காலம் யமகண்டம் போல் கிடையாது. குளிகை நேரம் ராகு காலம் யமகண்டத்தில் எந்த சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்ப்பார்கள். ஆனால் குளிகை காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். இதனால் சுப நிகழ்ச்சிகள், கடனை திருப்பி அடைப்பது, நகைகள் வாங்குவது போன்றவற்றை செய்வதற்கு பலரும் குளிகை நேரத்தை தேர்வு செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். முருகப்பெருமானின் அருள் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கவும் செல்வங்கள் பெருகிக் கொண்டே இருக்கவும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் குளிகை நேரத்தில் இந்த வழிபாட்டினை செய்வது மிகவும் சிறப்புடைய. மேலும் முருகப்பெருமானின் எந்த கோவிலுக்கு சென்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று பார்க்கலாம். முருகப்பெருமானின் ஒவ்வொரு தலமும் சிறப்புமிக்க, முருகப்பெருமானின் அருளை வாரி வழங்கக்கூடிய தலம்தான். இருந்தாலும் அவற்றில் வெகு சில கோவில்கள் மட்டுமே மிகவும் அற்புதமான ஆற்றல் படைத்த தலங்களாக கருதப்படுகின்றன. அப்படி ஒரு முறை வந்து வழிபட்டு சென்றாலும் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் முருகப்பெருமானின் ஆலயம் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் தவிர உலகின் பல பகுதிகளிலும் முருகப்பெருமானுக்கு பல கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்திய சக்தி வாய்ந்த தலங்கள் பல உள்ளன. இருந்தாலும் அவற்றில் முருகப்பெருமானின் திருவடிகள் பட்டதும் அவருக்கு மிகவும் பிடித்தமான இடமும் 2 தலங்கள் மட்டுமே. அவை ஒன்று வள்ளியை திருமணம் செய்த வள்ளிமலை, மற்றொன்று திருவிடைக்கழி. இவற்றில் திருவிடைக்கழி தலம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த தலம் என புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹார செய்த பிறகு சூரபத்மனின் மகனான இரணியாசுரன் பெரிய சுறாமீனாக மாறி பூம்புகார் கீழ் சமுத்திரம் பகுதியில் வாழ்ந்த மக்களை பெரிதும் துன்புறுத்தி வந்தான். இதனால் அந்த மக்கள் தங்களை காக்கும்படி முருகப்பெருமானை வேண்டினர். இதனால் முருகப்பெருமான் அவருடைய வேளால் அவனையும் வதம் செய்தார். ஆனால் மிகப்பெரிய சிவபக்தனான இரணியாசுரனை கொன்றதால் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய தோஷமும் பாவமும் ஏற்பட்டது. இது தீர என்ன வழி என முருகப்பெருமான் தனது அன்னை பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டார். பார்வதி தேவியின் அறிவுறுத்தலின்படி திருவிடைக்கழி தலத்திற்கு வந்து இங்குள்ள மரத்தடியில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன்னுடைய பாவங்கள் நீங்க பெற்றார் முருகப்பெருமான். ராகு பகவானும் இங்கு சிவனை வழிபட்டு பாவ நிவர்த்தி பெற்றதால் இது ராகு பரிகார தலமாகவும் உள்ளது. முருகப்பெருமானுடைய பாவத்தையே போக்கிய தலம் என்பதால் யார் இந்த தலத்திற்கு வந்து வழிபடுகிறார்களோ
அவர்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை திருமணமாகாதவர்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷத்தால் திருமண தடை, திருமணம் தாமதப்படுபவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற தலமாக திருவிடைக்கழி தலம் சொல்லப்படுகிறது. சிவனின் லிங்க, திருமேனி மற்றும் முருகப்பெருமானையும் ஒரே கருவறையில் இங்கு மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். தற்போதுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டாலும், இங்குள்ள குறா மரத்தடியில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு சென்றாலும், முருகப்பெருமான் அவர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தி பல மாற்றங்களை தந்து புதிய வாழ்க்கை துவக்க வைப்பார் என்பது பலரும் அனுபவமாக வாழ்க்கையில் கண்டுள்ளனர். முருகப்பெருமானே தன்னுடைய பாவம் நீங்க தவம் செய்த தலம் என்பதாலும், முருகனின் திருவடிப்பட்ட தலம் என்பதாலும் அவருக்கு பிரியமான இடமாக இது கருதப்படுகிறது. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட தலமாகவும் இது விளங்குகிறது. சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடி முக்தி அடைந்த தலமாக திருடைக்கழி சொல்லப்படுகிறது. இது போன்ற தெய்வீக விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் தெய்வீகம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கொள்ளுங்கள். சிவன் பிடிக்கும் என்றால் கமெண்டில் ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனியதாக அமையட்டும்.